ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் குழம்பு வந்து குக்கரில் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸிங்க, செய்யவே தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு பட்டையை குட்டி குட்டியாக நான் அந்த மாதிரி நல்லா உடச்சி சேர்த்துருக்கேன். வாசத்துக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் சேர்த்துலாம், இல்லைன்னா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்தெல்லாம் எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா நமக்கு வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூட ஒரு 1.5 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது ஆறுறதுக்கு முன்னாடி ஒரு 2 துண்டு தேங்காயை நம்ம எடுத்துக்கலாம். இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதை எடுத்து ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கிட்டோங்க. இப்போ நம்ம வந்து தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குக்கரில் குழம்பு தாளிச்சிக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி இலை 2, ஒரு பட்டை, சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு, ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாங்க. எண்ணெய் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நம்ம இந்த சிக்கன் வந்து எண்ணெயிலேயே பாதி அளவுக்கு நம்ம குக் பண்ண போகிறோம். அதுக்காக தான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டுருக்கேங்க. இப்போ வந்து 1/2 kg சிக்கனை வந்து நல்லா மஞ்சள் தூள், கல்லுப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துட்டோம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃபுல்லாக அப்படி கலந்து விட்டுடலாம். சிக்கன்லாம் வந்து இந்த ஆயிலே நமக்கு நல்லா குக் ஆகணும். இப்போ டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சிக்கன் எல்லாம் பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் தக்காளி வெங்காயம் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம சேர்த்துட்டு காரத்துக்காக 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனியாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சிக்கன் மசாலா தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு குழம்பு வந்து கெட்டியாக வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான சிக்கன் குழம்பு தயாருங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணியாக கம்மியாக இருக்க மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர் விசில் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ பாருங்கள், நல்லா கமன்னு சூப்பரான சிக்கன் குழம்பு குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிட்டோம். கடைசியாக மல்லித்தலை தூவி நம்ம இறக்கினோம்னா சிக்கன் குழம்பு தயாருங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சிக்கன் குழம்பு குக்கரில் எப்படி செய்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.